நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு தரமான இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, புதுவாய் மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்போ 3வது ஈத்து கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டோட கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காளை கன்று வந்து போட்டிருக்குங்க. இன்னைக்கு காலையில அதாவது விடிய காலையில 3 மணி அளவுல தாங்க மாடு வந்து கன்று போட்டிருக்கு. நல்லா கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க. சரி கலப்பான சட்டை பார்த்தீங்கன்னா, நல்லா அருமையான கலர் சட்டை விழுந்திருக்கு. நெத்திலியும் பார்த்தீங்கன்னா, அதேமாரி வெள்ள வெள்ள பேட்ச் வந்திருக்கு. நல்ல தரமான கலர்ல இருக்குங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, நல்ல கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட சுழிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, அவங்க வந்து கை வச்சே காமிச்சிருக்காங்க. இருக்கக்கூடியது ஒரே சுழி முதுகு மேல. அந்த சுழிய வந்து கை வச்சு காமிச்சிட்டாங்க. அதேபோல கன்று வந்து பார்த்தீங்கன்னா, காளை கன்றுங்க. அதேபோல தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும், தண்ணி குடிக்கிறதும் அதேபோல தான் தொட்டி எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா எடுத்துக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட குணத்த பொறுத்தவரைக்கும் ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு குணம் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, 2 வேளைக்கும் சேர்த்தி 16 லிட்டர் வரைக்கும் தாராளமா கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு தான் வந்து கன்று போட்டிருக்கு. அதேபோல இந்த மாட்டோட மடி செட்ட பொறுத்தவரைக்கும் நல்லா அடைச்ச மடி, உள்மடி மாடு. பார்வைக்கு வந்து மடி வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா நல்லா கறக்கக்கூடிய மாடு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, உடனே வந்து ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. அவங்க வந்து மாட்டோட விலை சொல்லி, அதிலேருந்து நீங்க நம்மளோட சேனல் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுற பட்சத்தில, கண்டிப்பா விலையும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுப்பாங்க. தேவைன்னா மாடு பிடிச்சிருந்தா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. டைம் பாஸ்க்காக யாரும் வந்து கால் பண்ணி பேச வேணாம். அதேபோல இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அடுத்த நீர்மூழ்கி குட்டை அப்படின்ற இடத்துலேருந்து தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு குடுப்பாங்க. காம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, அதாவது கை கறவையா இருந்தாலும் சரி, மிஷின் கறவையா இருந்தாலும் சரி, 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செட் ஆகக்கூடிய வகையில நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா, நல்லா கேப் விட்டு, நல்லா உருட்டு காம்பா, நல்லா நீளமா சூப்பரா வந்திருக்குது. காம்பு வரிசை ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்ல கறவை வர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா நெட்டோட்டமா, நல்ல எலும்பு கனத்தில் இருக்குங்க. நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும். கிளைமேட் அடாப்ஷன்னு பார்க்கும்போதுங்க, எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய வகையில அருமையான மாடா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படி இந்த மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, நீங்களும் உங்களோட தரப்புல இருந்து நேர்ல போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட ரேட் முடிச்சு தாராளமா வாங்கிக்கோங்க. இந்த மாரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நெனைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.